என்னுடைய பேர் வந்து டேனியல் ராஜ். நான் இந்த இடத்துல நாங்க வந்து நம்முடைய ஏஆர்சி சபையினுடைய ரிஜிஸ்டர் ஐயா இல்லைங்க சொல்லிக்கிறேன். நான் இங்க வந்து ரிஜிஸ்டர் பாஸ்டரா நான் இருக்கிறேன். அதாவது இந்த மாதிரியான ஒரு பிக்னிக் வந்து நாங்க வந்து ஊர்ல எல்லாம் வந்து போக முடியாது. இல்ல சொல்ல முடிய அதாவது இந்த ஒரு அனுபவம் வந்து எனக்கு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுவும் வந்து நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது கல்யாண அந்த குடும்பத்தோட நம்ம போவோம். ஆனா வந்து ஒரு சபையின் மூலியமா போகும்போது சகோதரர்களோட ஒருமித்து போறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாரும் வேற வேற இடத்துல இருந்து நம்ம வந்திருக்கிறோம். ஆனாலும் இங்க வந்து ஒரு ஒற்றுமையை ஒரு ஒன்னஸை வந்து நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். என்னுடைய அனுபவங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஊழியத்துல இந்த நாட்கள்ல ஆண்டவர் வந்து நடத்தி கொண்டு வருகிறாரு. இன்னும் சொல்ல போனோம்னா பாத்தீங்கன்னா சொன்னா இது சின்ன வயசுல ஒருவேளை நினைக்கலாம் நீங்க இந்த சின்ன வயசுல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இந்த நாட்கள்ல கர்த்தருடைய அழைப்பின்படி கர்த்தர் வந்து இந்த இடத்துல எனக்கு கொண்டு வந்தாரு. ஆனா எத்தனையோ ஸ்ட்ரகிள் இருந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் வந்து அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி என்னை வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னு சொன்னா என்னை கூட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை தான். மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஒரு சரீரத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது வந்து மரணத்தினுடைய விளிம்புல நான் வந்து போயிருக்கும்போது அன்னைக்கு நான் வந்து டாக்டர்ஸ் சொன்னாங்க இவர் வந்து அவ்வளவுதான், இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் இவருடைய முடிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். எனக்கு ஜீவனை கொடுத்தீங்கன்னா என்னுடைய உயிர் உள்ள வரைக்கும் நான் உங்க ஊழியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்தி எனக்கு இன்னைக்கு ஜீவன் கொடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் எனக்கு வந்து ஆண்டவர் கூட்டி கொடுத்திருக்கிறாரு. அப்படி இல்ல நினைக்கவே கூடாத காரியம் வந்து என்னுடைய பின்மாற்றம். நான் அதாவது ஆரம்ப நாட்கள்ல எனக்குள்ள நிறைய பாவங்கள் இருந்துச்சு. அந்த வாழ்க்கை நான் வந்து இனிமேல் நினைக்க கூடாது, இனிமேல் வந்து என்னுடைய வாழ்க்கையில அது தொடரக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது. தூங்குவது என்பது மிகப்பெரிய பாவம். இந்த பிக்னிக்கை பொறுத்தவரை தூங்குவது என்பது மிகப்பெரிய பாவம். அந்த பக்கத்துல கேட்கறது அதை கொஞ்சம் எழுப்பி விடுங்க. தூங்குவது என்பது மிகப்பெரிய பாவம் இல்லையா பிரதர்? அப்ப அப்படியே வாங்க வரங்களா, முன்னாடி வாங்க. அருமை அருமை அருமை. அண்ணன் பாருங்க, அண்ணன் பாருங்க. அப்படியே முதல்ல பார்ப்பாரு, அப்புறம் பதுங்குவாரு, அதுக்கப்புறம் தான் பாய்வாரு. வாங்க பிரதர், வாங்க 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 வாங்க. பயங்கரமா இருக்குது உங்களோட என்ட்ரன்ஸ், பயங்கரமா இருக்கு. மாசம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க பார்க்கலாம். என் பேர் ஐயாதுரை. என் பேர் ஐயாதுரை, ஊர் கள்ளக்குறிச்சி. ஐயாதுரை, என் பேர் ஐயாதுரை, ஊர் கள்ளக்குறிச்சி. இங்கே மேசன் வேலை பார்க்குறேன். ஜஜால் கம்பெனி, ஜஜால் இன்ஜினியர். ஜஜால் இன்ஜினியர். மூணு பொண்ணுங்க சார். கவியரசி, கனிஷ்கா, ஒன்று மகிழாழி. சாப்பிடப்பட்டா சாப்பிடுவாரு. அப்புறம் நன்றி 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 நன்றி. அடுத்தது ரொம்ப காலமா மறைமுகமாய் வாழ்ந்துட்டு இருக்கு ஒருத்தர்.
மக்கள் மத்தியில் வெளிவரக்கூடாதுன்னு நினைக்கிறவர். ஆனா இவர் மூலமா பல படங்கள் பல காரியங்கள் எல்லாம் உலகத்துக்கே போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு நம்ம கூடவே இருக்காரு. அவர் எப்பவுமே முன்னாடி அவர் விரும்ப மாட்டாரு. அப்படி விரும்பாட்டினாலும் நம்மளாம் விட்டுட்டு போயிடுவோம்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் விட்டு போயிடுவாங்க. ஆனா நாங்க விடவே மாட்டோம். அவர் எப்படியாவது கூட்டு முன்னாடி வச்சு அவர் எப்படியாவது கலாய்ச்சி அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு இந்த பிக்னிக் அப்படிங்கிறது வாழ்க்கையில நினைக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணி விடுவோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம பின்னாடி மறைமுகமா உட்கார்ந்து இருக்கிறாரு. நீங்க போயிட்டு மதி அவரை கூட்டு வந்துடுறீங்களா? மதி வாங்க. மதி உங்க பேருக்கே ஒரு பெரிய ஒரு அது இருக்கு. மதி இல்ல ஒரே நாள்ல சாப்பிட்டா வராது. டெய்லி சாப்பிடும்போது அது சாப்பிடுறது பொறுப்பு. வெறும் இட்லியே சாப்பிட மாட்டோம்ல, அது பாஸ். அவங்க வயிறுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க. ஓகே, அடுத்தது சொல்லுங்க பிரதர். உங்களை பத்தி தான் சில நல்ல காரியங்களை சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய அழகை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி நான் நினைக்கிறதே இல்லை. அது அவர் போடுவார இருக்கும். ஆனால் அதெல்லாம் போடுறது அதெல்லாம் வெரி சோப்பு டேஸ்ட் பண்ணுவோம். சந்தூர் வாழ்க்கையில குளிக்கிறதுங்கிறது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான காரியம் தெரியுமா? அதை பத்தி பேசிட்டு இருக்க, தயவு செஞ்சு கவனிங்க. சொல்லுங்க பிரதர். குளிக்கிறதுக்கு தண்ணி இருந்தா போதும், சோப்பு போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, தண்ணி மட்டுமே இருந்தா போதும், சோப்பு போடணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாப்ல. இதை நீங்க அக்ரி பண்றீங்களா? அப்படி அக்ரி பண்ணாட்டினா பஸ் விட்டு இறக்குறேன். எத்தனை பேர் கூலி கும்ப முடியுமோ அத்தனை பேரும் கூலி கும்பிடலாம். அவரை அடுத்து சொல்லுங்க பிரதர். சொல்றதுக்கு ஒன்றாதான். உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் கேளுங்க. உங்களை பத்தி சில வார்த்தைகள். நீங்க இந்த உலகத்துக்கு செய்யற தொண்டு வந்து பயங்கரமா இருக்குது. நாங்கெல்லாம் உங்களை நினைச்சு ரொம்ப கூடிட்டு போறோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன். இன்னொரு டெடிகேஷன் எப்படி உங்களால மட்டும் டெடிகேஷன் பண்ண முடியும்? அங்கிளை பார்க்கும்போது நாங்களுக்குலாம் ஒரு 2 நிமிஷம் கூட உட்கார்றதே ரொம்ப ஒரு என்ன நெருப்பு மேல நடக்கிற அனுபவமா இருக்குது. ஆனா வாழ்க்கைக்குள்ள அவர் கூடயே அவர் பண்றாரு. அவர் கூட வேலை பண்றாரு. அவர் கூட திரும்ப வராரு. இந்த ஒரு பேஷன்ஸ் எங்க இருந்து வந்துச்சு? அந்த கத்தர் கொடுத்த கிருபை அபாரமா இருக்கு. எப்படி அதை சொல்லுங்க? நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸ். ஏன்னா எல்லாருக்கும் ஜாப் செக்யூரிட்டிங்கிறது இருக்கிறது. இவருக்கு வேலை பத்திய பயம் இருக்கிறதால அங்கிளை பத்தி எந்த கமெண்ட் சொல்ல மாட்டாரு. அது ஒரு ரகசியம். தேங்க்யூ பிரதர். மதி பிரதருக்கு கையை தட்டி. இப்ப இது வரைக்கும் வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்களையா? முதல்ல வந்தாரு பாத்தீங்களா? அபூர்வமான பரிசு. முதல்ல வந்துட்டு எல்லாரும் என்ன கொடுத்துல எல்லாரும் இன்ட்ரோடக்ஷன் எல்லாருமே வராங்க. கவுண்ட் பண்ணிருங்க. இங்கிலீஷ் தென் கவுண்ட் பண்ணிருங்க. இந்த முதல்ல ஒருத்தர் வந்தார் பாருங்க. அவனோட பேர் என்னன்னு சொல்லுங்க பிரதர். அபாரமான கேள்வி, அபூர்வமான பரிசு. நீங்க தான் அப்படின்னு சொன்ன உங்களுக்கு உங்க பேர் என்ன பிரதர்? முருகன் சொல்றாரு. அவங்களுக்கு சத்தமா கையை தட்டி இந்த பரிசை இதை நான் கொடுத்தது நல்லா இருக்காது. நம்ம போதவரையா இந்த பரிசுக்கு இவர் பாத்திரம் அல்ல, ஆனா இவர் பாத்திரரா இருக்கிறார். ஆனா நான் ஒரு பிள்ளைங்க மாதிரி கையை கழுவிடுறேன். எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. போட்டோ ரொம்ப முக்கியம். கை குடிய போட்டோ எல்லாம் சர்ச் குரூப்ல போடுவீங்கல்ல, ஏதாவது குரூப் இருந்தா போட்டோ எடுங்க. இந்த பாருங்க, இவர் தான் ஸ்பான்சர் பண்றாரு. அடுத்ததாக எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் களைப்பா இருப்பீங்க. ஸ்நாக்ஸ் சப்ளை பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க.
போற வரைக்குமே அதை சாப்பிடுவோம். அங்க போனதுக்கு அப்புறம் லஞ்ச் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் திரும்ப வரும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். வீட்டுல போய் தூங்கிடுவோம். இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடுறது, அதுக்கப்புறம் டிராவல் பண்றது, தூங்குறது இப்படியே இருக்கும். சப்ளை பண்றீங்களா பிரதர்? நீங்க ஒரு பாட்டு படிங்க. பாட்டு படிங்க. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே, இக்கட்டு துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் நீரே இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு முன்னோக்கி செல்வதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப காலமா வந்துட்டு இவரு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாரு. அவர் நம்ம கூப்பிட வந்தா அது நல்லா இருக்காது. வாங்க பிரதர். ஆமா ரொம்ப நேரம் நிக்கணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து அஸ்வின். நான் வேலூர்ல இருந்து வரேன். நான் வந்து இங்க நர்ஸா ஒர்க் பண்றேன். நான் மேரீடு. எனக்கு ரெண்டு சில்ட்ரன், 2 வைஃப் இல்ல, 2 பசங்க இருக்காங்க. என் ஒய்ஃபு நர்ஸ் தான். அவங்களும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் இங்க கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க. தென் எனக்கு வந்து லைஃப்ல வந்து அது கொஞ்சம் காமெடியா இருக்கும், சீரியஸா இருக்கும். உங்களுக்கு சிரிப்பு வருதாலே எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் நான் சொல்றேன். நான் 12th ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கும்போது நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அப்போ ஸ்கூல் வந்து ஒரு 4 o'clock வந்து முடிஞ்சிடும். அப்போ வந்து பசங்க நம்ம எப்படி இருப்போம், எல்லாருமே எப்படி இருப்போம், துருத்துன்னு இருப்போம்ல. ஏதாவது ரோட்ல வந்து பண்ணிட்டு சைக்கிள், நாங்க அப்படிதான் சரின்னு சொல்லிட்டு நான் பசங்களோட வந்து நான் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கேன். அப்ப வந்து நான் வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேர் வந்து கோ எஜுகேட் இந்த மாதிரி படிக்கிறது. ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பாய்ஸ் மட்டும் படிக்கிற ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. அந்த பசங்க வந்திருந்தாங்க. அப்போ வரும்போது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அதுல ஒரு பையன், நம்ம கூட ஒரு 4 பசங்க இருந்தாக்க நம்ம கெத்தா இருப்போம்ல. அந்த இதுல வந்து நான் என்ன சொல்லிட்டேன், டேய் கொஞ்சம் ஓரமா போடா, ஏன்டா ரோட்ல போய் நான் கெத்து காமிச்சிட்டு நான் ஒரு நாள் சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 12th வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்க ஒரு 5 o'clock.
5 o'clock ஸ்பெஷல் கிளாஸ் வச்சோம்னா என் பசங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து கட் அடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. நான் மட்டும் ஸ்கூல்ல இருந்து இருக்கு முடிஞ்சிச்சு. அதே ரோட்ல நான் தனியா நடந்து வரேன். என் எதிர்க்கு அந்த 4 பசங்க வந்தானுங்க. சரின்னு சொல்லிட்டு இப்படி கிராஸ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ரொம்ப பெரிய ஸ்டோரியா போயிட்டு இருக்கனால நான் வந்து கிளைமேக்ஸ் கேட்கறேன். கிளைமேக்ஸ் சொல்லுங்க. அத கிளைமேக்ஸ் தான் வந்துட்டேன். இப்படி கிட்ட வரும்போது, டேய் இவன் தானடா நம்மள அன்னைக்கு வந்து ஓரமா போ ரொம்ப திமிரா பேசினான்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு போயிட்டு மூத்த சந்தில வச்சு கும்முன்னு குப்பி என் ஸ்கூல் சட்டெல்லாம் கிழிச்சு, பேண்ட் எல்லாம் கிழிச்சு, வடிவேல் காமெடி போல ரொம்ப நல்லவன் சொல்லி அடிச்சானுங்க. ஒருத்த வந்து ஏரிய காதுல வச்சா என்னோட சின்ன ஹைட் கம்மியா தான் இருப்பான். ஏரி ஆக்சுவலி 1 வீக் காது வந்து கொயின் மட்டும் தான் சவுண்ட் கேட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு அனுபவம். சரி, ஓகே. பல சாகசமான காரியங்களும் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்குது. இது எத்தனை வயசுல நடந்துச்சு? அரௌண்ட் 15 years 16 12 16 மேபி 16 17 வயசுலயே வந்துட்டு பாருங்க, ஒரு மாவீரனா அந்த உலகத்துல வாழ்ந்துக்கிறாரு. அதாவது 2ஆம் புலிகேசி அப்படிங்கிற அந்த வரிசையில வந்து அடுத்த லிஸ்ட்ல யாருன்னா உங்க பேரு அஸ்வின் வருவாரு. வாழ்த்துக்கள். எல்லாரும் கையை தட்டி அவருக்கு. மாவீரனா வாழல, அந்த விஷயம் வந்து ஸ்கூல் புகா தெரிஞ்சு நான் முடியிற வரைக்கும் ஃபேமஸாவே இருந்தேன். நான் அடி வாங்கிட்டேன்னு ஜெயிச்சு ஃபேமஸ் ஆன ஆள பாப்பீங்க, ஆனா அடி வாங்கி ஃபேமஸ் ஆன முதல் ஆள நான் இப்ப பாக்கல, என்ன 2ஆவதா பாக்குறேன். முதல்ல இருந்தது இளவரசன் பிரதர். வாங்க பிரதர். அடுத்த ஒரு நாளா வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வி. எந்த அளவுக்கு நீங்க பைபிள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது இதுல தெரியும். சில பேர் வந்துட்டு